தென் மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதி கனமழையும், 33 இடங்களில் மிக கனமழையும், 12 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது எனவும், அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது எனவும் கூறினார். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என கூறிய அவர், அடுத்த 24 மணி நேரத்திற்கு குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் எச்சரிக்கை தொடரும் என தெரிவித்தார். மேலும் விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் கூறினார். நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்கனவே தரப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை தொடர்கிறது. மேலும் விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது.